பிஸ்மில்லா. கடைசியாக நாங்க மத்த பத்தி பேசினோம் அப்படிதானே? ஆ மத்த எத்தனை வகைப்படும்? ரெண்டு. ரெண்டு. எதெல்லாம்? அடையாளமும் எழுத்துக்களும். எழுத்துக்களை சொல்லுங்க பாப்போம். ஆம், எழுத்துக்கள் வந்து ஆம், ஆ, ஃபத்ஹமத்து, அப்புறம் கொஞ்சம் இருங்க சார். ம். ஆ, எழுத்துக்கள் எழுத்துக்கள் தானே கேட்டேன். ம். பாத்தீங்க, எது கேட்டேனே எழு மறந்துட்டேன். எழுத்துக்கள் வந்து அலிஃப், யா, அப்புறம் வாவ். ம். அடையாளங்கள் வந்து ஆம், ஃபத்ஹமத்து, கஸ்ரமத்து, லம்மமத்து, அப்புறம் ஆ, மதுர ம். மதுர நீட்ட ம். மதுர நீட்ட. பத்திர நீட்டலா? அப்படி எழுதுனா சரி. என்ன பத்திர நீட்டலா? இல்ல, அந்த அடையாளங்கள்ல கடைசி வந்திக்கிறது. ம். அடையாளங்கள கடைசியா வந்து இரண்டாயிரம் பேர் அதுல. ஆ, ஏமா? அப்படியா பேர் அதுல? அடையாளங்கள்ட கடைசியா வந்தது. நல்ல பேராகி பெரிய பேர் உண்டாகிது. இப்ப அடையாளங்கள்ட்ட முதலாவது வந்தது, அடையாளங்கள்ல கடைசி வந்தது, அடையாளங்கள்ல நடுவுல வந்தது, அப்படியா பேரிக்குது. இல்ல அது பேர் இந்த மதுர அடையாளம் அடியணும் ஒன்று தானே. ஆ? ம். பேர் வரணும். மதுர என்ன பேர்? பெயர் சொல்லப்பட வேண்டும். அதுக்குன்னு ஒரு பேர் சொல்லணுமே. அதுக்குன்னு ஒரு பேருன்னு சொல்லி தந்தோம். இந்த பேரை சொல்லுங்க ஓட சொல்லி. ம். நீட்ட வேண்டிய அளவில் சொல்லுங்க பாப்போம். ம். ம். ஃபர்ஸ்டுக்கு ஃபர்ஸ்டுக்கு சென்ற வந்து ஃபர்ஸ்டுக்கு என்ன? சென்ற மூணு அடையாளங்கள். ஆம், என்ன பெஸ்ட்டுக்கு லம்ம சென்ற மூணு அடையாளங்கள்? அது பிழையே. அப்படி எங்க ஃபத்தம் படிச்சிருந்தா? பேரை சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. ஃபத்தமத்து, அப்புறம் லம்ம மத்து, அப்புறம் கசமத்துக்கு வந்து நாங்க ம். ஒரு செகண்டுக்கு நீட்டி எழுதணும். ம். ஆம், அது பிறகு அந்த அடுத்த அடையாளம் என்ன அதுக்காக அடுத்து? நான் அது வந்து அந்த அங்க அடுத்த அடையாளம் எனக்கு தெரியாது என்ன அடுத்த அத அடையாளம். வந்து ஆ. அத வந்து நாங்க 2 செகண்ட் நீட்டி எழுதணும். சொன்ன விடையும் பேல, சொன்ன கேள்வி இந்த பேரும் பேல, அடுத்த அடையாளம்ங்கிறதும் பேல, அதை நீட்டி ஒரு அளவும் பேல. வேற வேற என்ன சொல்லி சொல்லுங்க பாப்போம். முடிஞ்சா மதுரை அடையாளம் எல்லாம்? அப்புறம் வந்து எழுத்துற வந்து ம். ஆம், ஈர எழுத்துகள் வந்து அலிஃப், அப்புறம் யா, அப்புறம் வாவ். அதுல வந்து நாங்க ஒரு செகண்டுக்கு நீட்டி எழுதணும். ம். வேற முடிஞ்சா நம்பிக்கா? முடிஞ்சு. முடிஞ்சா மத்த பத்தி எவ்வளவு சொல்லி தந்தேன் அப்படியா? அந்த எழுத்துக்களையும் அடையாளங்கள். நான் கேட்ட கேள்வி இப்ப என்ன? மத்த பத்தி அவ்வளவுதான் நான் தெரியும், அவ்வளவு சொல்லி தரப்பட்டி அப்படியா? இல்ல, இல்ல, வேற வேற என்ன தெரியும் சொல்லுங்க.
இல்ல நீங்க அந்த அந்த அது அந்த எழுத்துக்கள் ரேம் அடையாளங்கள் ரேம் எவ்வளவு நீட்டான சரி, மத்த பத்தி வேற என்ன தெரியும்? ஆஹ் சும்மா நாங்க போன கிளாஸ்ல படிச்சதோல. மத்த பத்தி எஸ், போன கிளாஸ்ல போன கிளாஸ்ல அவன அப்படி இருந்த அப்படியா? இல்ல ஆ, இல்ல இல்ல இல்ல. போன கிளாஸ்ல படிச்ச சும்மா அதோல. போன கிளாஸ்ல படிச்ச அதுகள் 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 வேற என்ன இருக்குது முடிஞ்சா? இல்ல. ஆம், உம், நாங்க வந்து ஒரு வசனத்துல ம். நிப்பாட்டுறது நிப்பாட்டுறது கிட்ட வந்து நாங்க வந்து சுக்குன் சில இடத்துல வந்து நாங்க சுக்குன் செய்யப்பட்டு ஓதணும். இப் ம். இந்த நீட்டி ஒருப்ப ம். ஐனுக்கு ம். கஸ்ரத்துன் வந்துன்னு சொன்னா அதை வந்து நாங்க கொஞ்சோண்டு நீட்டி தானே எடுத்து போனோம். அதை வந்து ம். சில டைமுக்கு வந்து நாங்க சுக்குன் அதுக்கு ஒரு வச்சு. தலைப்பு கொண்டு படிச்சோம். என்ன தலைப்பு அது? இந்த கசரத்துன் இந்த ஐனுக்கெல்லாம் அதெல்லாம் அப்படி சொல்லப்படாது. தலைப்பு கொண்டு போட்டு படிச்சோம். வசனத்துல கடைசியில நீட்டி ஓதுற வகை. வசனத்துல கடைசியில எப்படி நீட்டி ஓதுற அதான் தலைப்பு அது. ஆம். அதுல எத்தனை அளவுக்கு நீட்டணும், எப்ப நீட்டுவோம், ரெண்டு கேள்விக்கு. எவ்வளவுக்கு நீட்டி ஓதணும், எந்தெந்த சந்தர்ப்பத்துல நாங்க நீட்டி ஓதுவோம். அஹ், நாங்க நீட்ட கிட்ட வந்து நாங்க செகண்ட் ம். இது யாஃபம் ஈக்கிறது என்ன சொல்றேன் வந்து. ஞாபகம் மீக்கிறா அப்ப ஞாபகம் இல்லாம நிறைய இருக்கு அப்படியா? ஆஹா, இது இல்ல பெரிய விலை. ஞாபகம் மீக்கிற அப்ப ஞாபகம் இல்லாத என்ன? இல்ல எனக்கு இப்ப யாஃபம் ஈறது வந்து ஏற்கனவே சொன்ன ஆன்சர்ல ஞாபகம் இல்லாம பேசிட்டு அதே போல மத்திர பதஹ் மத்து கஸ்ர மத்து லம்மு மத்தும் மத்திர எழுத்துக்கள் அலிப் யா வாவ். இந்த விட மட்டும்தான் சரி, மத்த எல்லாம் பிழை. மத்தது பிழை, இப்ப இது சரி, அது பிழை, அதுக்குள்ளே பிழை. இல்ல, இதுல சொல்லுங்க பாப்போம். நாங்க அத வசனத்துல இறுதியில நிப்பாற்ற முறைகள், வசனத்துல இறுதியில நிப்பாற்ற மத்து. எவ்வளவு நிப்பாட்டணும்? நிப்பாட்ட கிட்ட நாங்க மில்லி செகண்ட்ஸ்ல சும்மா நீட்டி ஓதணும் அதோட. மில்லி செகண்ட்லயா? அது மில்லி செகண்டா? ஆஹா. ஆஹா. நீ வந்து லாஸ்ட் கிளாஸ்ல செய்ய கிட்ட நான் வந்து ஒரு போட்டோ ஒன்று எடுத்து வச்சு நான் அதுக்கு படி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு ம். அந்த நீ- லாஸ்ட் ம். கிளாஸ்ல நான் தெரியாம மிஸ் பண்ணினேன் அதை. அந்த டைமுக்கு நான் படிக்க கிட்ட தெரிஞ்சதை சொன்னேன். ஆஹா. 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 கொஞ்சம் நல்லா வீடியோ பார்க்கணும். மணி சின்னாலேன் பார்த்தா தான் ஆஹா இது இப்படியா வருது, இது இப்படியா நீட்டுறதுன்றதான் பார்க்கணும். நான் போன கிளாஸ்ல மத்த பத்தி ஃபுல்லா சொல்லி தந்தேன். இப்ப இதுல பாருங்க, இதுல பேர் உங்களுக்கு மறந்து போயிடுச்சு. இதுல பேர் என்ன, நார்மலா சின்ன பேர் தான், மதுராடையாளம் அவ்வளவுதான் பேர். இது கடைசி பேரு, முதல் பேரு, நடுவுல வார பேரு, சென்டர்ல வாரது, கடைசியில வார பேருண்டல்ல. மதுராடையாளம். இந்த மதுராடையாளம் வந்தா நாங்க நீட்ட வேண்டிய அளவு 3 செகண்ட். இந்த கேள்வி ஆன்சர் பிள்ளை. இதுக்கு பின்னாடி நாங்க பார்த்த தலைப்பு என்ன? இத பத்தி தான் பார்த்தோம். ம். இதுக்கு சொல்லப்பட்ட பேர் என்ன? நிறுத்தி ஓதுகின்ற இடத்தில நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள். ஒரு இடத்துல நிறுத்தி ஓத போகல, அந்த இடத்துல எப்படி ஓதணும். இதுக்குத்தான் நீங்க என்ன செஞ்சீங்க, இந்த நஸ்தாங்கில இந்த ஐனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அப்படி அல்ல, நிறுத்தி ஓதுற இடத்துல எவ்வளவுக்கு நீட்டணுங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு 3 விஷயம் இருக்குது. ஒன்று என்ன சொன்னோம், கடைசியில சுக்கூன் வைக்கப்படணும். ரெண்டாவது சொன்னோம், சுக்கூன் வைக்கிறதுக்கு முன்னாடி வாரது மற்ற எழுத்துக்கள் ஒன்று அடையாளங்கள் ஒன்று வரணும்னு சொன்னோம். மூணாவது சொன்னோம், அதுக்கு முன்னுக்கு வார எழுத்து நாங்க
4 அல்லது 5 அல்லது 6 செகண்டுக்கு நீட்டி ஓதணும் என்று சொன்னோம். சாரி, 4 அல்லது 5 அல்லது 6 அளவு 2 அல்லது 3 செகண்டுக்கு நீட்டி ஓதணும் என்று சொன்னோம். என்ன? நான் சொன்னேனே போன கிளாஸ்ல, அடுத்த கிளாஸ்ல அவ்வளோத்தையும் கேட்பேன். விட பிழையாயிடுச்சுன்னா புதிய ஸ்டேஜுக்கு போகலாம். அப்ப இந்த கான்செப்ட் அப்படியே உங்களுடைய மறந்து போய்த்துட்டு, ம், இதுல இந்த கடைசி விஷயம் மறந்து போய்க்குது. சரியா? நாளைக்கு கிளாஸுக்கு நாளைக்கு திருப்பியும் கேட்பேன். திருப்பியும் பெற விட்டா திருப்பியும் சொல்லி தருவேன். திருப்பி புதிய பாடத்துக்கு போயில அது. மத்து அப்படியோ, மத்து பழசும் கேட்பேனா? எது? ராகம்டா என்ன? ஏன் ராகம் தேவை? ஓதலுக்கு முக்கியமான விஷயங்கள் என்ன? தானே போன கிளாஸ்ல. அதான் அன்றைக்கு அதை கேட்கல. இன்றைக்கு கேட்கல. இன்றைக்கு ஆல்ரெடி கேட்டதுல நிறைய பேர் வந்துட்டு, ஆ? எனக்கு கேள்விகளுக்கு சரியான விட வரணும். அந்த விடையெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லி தந்தீங்க ஆல்ரெடி. அவளும் சொல்லி தரப்பட்டி. ரெடி ஆயிட்டு வரணும். அப்பதான் அடுத்த பாடத்துக்கு போகலாம். அடுத்த பாடத்துக்கு பார்க்கலாம். ரெடி ஆயிட்டு வரணும் நாளை கிளாஸுக்கு. தாத்தா ஜெயமன் சொல்லுவோம் ஷாலி. கேள்வி தானே என்ன கேள்வி கேட்டேன் விட சொன்னேன். ம்.